தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசகர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 5 டிசம்பர் 2024 வியாழக்கிழமை முதல் 11 டிசம்பர் 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்துடலாம். இந்த காலகட்டம் எடுத்துனோம்னா 5/12/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி விரதம், 6/12 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ சஷ்டி, இன்றைக்கி திருவோணம் விரதம், 7/12 சனிக்கிழமை அன்னைக்கு சஷ்டி விரதம், 9/12 திங்கட்கிழமை அன்னைக்கு பிரடய கல்பாதி, ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள், கார்த்திகை மாதத்தினுடைய கடைசி சோமவாரம், 10/12 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வியதிபாத ஸ்ரார்த்தம், ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள், 11/12 புதன்கிழமை அன்னைக்கு சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரநிலையில், கர்க்கடக ராசியில் செவ்வாய் வக்ரநிலையில், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சூரியன் புதன், மகர ராசியில் சந்திரன் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. 7/12 சனிக்கிழமை அதிகாலை 4:28 சந்திர பகவான் கும்பராசிக்கு மாற்றம் பெறுகிறார். 9/12 திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் 7:37 மீனராசிக்குள் சந்திர பகவான் பிரவேசிக்கிறார். 11/12 புதன்கிழமை அன்னைக்கு காலையில் 10:01 மேஷராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். இதுதான் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துனோம் அப்படின்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமாக இருக்குது. ஸோ 4ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் இருக்கார். அது மாதிரி 10ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரனுடைய ஒரு இணைவு, அவங்கள குரு செவ்வாய் பார்க்கறது, இது ஒரு நல்ல ஒரு அம்சம். பொதுவாக இந்த நேரத்தில் நம்ம தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து எந்த ஒரு முடிவு நாம் எடுக்கிறதா இருந்தாலும் நமக்கு அது ரொம்ப ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். இந்த 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார், சூரியன் புதன் அங்கே இருக்காங்க. ஸோ சில நேரங்களில் நாம் அவசரமாக சில முடிவுகள் எடுக்க வேண்டி நமக்கு வரலாம். ஆனாலும் அந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனமாக பார்த்து முடிவெடுக்கிறது நமக்கு நல்லது. பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துனோம் அப்படின்னா பெண்களுக்கு, முக்கியமாக அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், ஒரு மிகப்பெரிய மாற்றம், அது எல்லாமே நமக்கு வரப்போகிறது. மாணவர்களுக்கு எடுத்துனோம் அப்படின்னா கல்வி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கப்படுது. ஏன்னா 4க்குடையவர் சந்திரன் 4ஐயே பார்க்குறார், அது ஒரு பெரிய அம்சம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்குங்க. ராசியில் குரு இருக்க, சூரியன் புதன் பார்க்கறது, அது மாதிரி 5ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறது, 9ஆம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் இருக்கிறது, அவங்கள செவ்வாய் குரு பார்க்கறதுன்னு சொல்லிட்டு திரிகோணம் ரொம்ப பலமாக இருக்குது. தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பு. 2-5 புதன் ராசியை பார்க்குறதா ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம், ஒரு நல்ல மாற்றம், அது எல்லாமே காத்துட்டுருக்கு. இது வரைக்கும் நீங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஒரு அறுவடை இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்க முடியும். பொதுவாக பெண்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்தணும் அப்படின்னா யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். கல்வியை பொறுத்தவரை மாணவர்களுக்கு புதிய விஷயங்களை நீங்கள் தொடங்குவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். தொழில் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன விஷயங்களில் கூட திருப்தியான ஒரு சூழல் நிலவும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தினசரி
விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 9. அதிர்ஷ்டமான எண் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் தொடங்கும் போதே நமக்கு சந்திராஷ்டமத்தோடு தொடங்கிறது. ராசிநாதனும் 6ஆம் இடத்துல இருக்கார். ரொம்ப ரொம்ப நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. சில நேரங்களில் தேவையற்ற அவசரம், பதட்டம் அதெல்லாம் உண்டாகலாம். அதை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். வீடு மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தடைபட்டு இருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். தாயார் தாய் வழி உறவினர்களிடம் ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. பொதுவாக இந்த நேரத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனதிற்குள் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். பல வகையிலும் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள், திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நன்மையை கொடுக்கும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு முயற்சி, ஸ்ரத்தை என்பது அவசியம். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நம்ம எடுத்துட்டோம்னா ராசிநாதன் சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனோடு இணைந்து பயணம் பண்ணுறார். 2 முக்கியமான பெண் கிரகங்கள் ராசியை பார்த்துடுறாங்க. ராசியில் செவ்வாய் ஒரு அனுகூலமான ஒரு இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். இந்த நேரத்தில் எந்த ஒரு காரியங்களும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு நிகழப்போகிறது. பல வகையிலும் இருந்து வந்த தொந்தரவு நிலை நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகிறது. பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு பெரிய நன்மைகள் உங்களுக்கு நடக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும். நியூ இன்வெஸ்டர்ஸ் கிடைப்பாங்க. அது மாதிரி அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உத்தியோகம் செய்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய மாற்றங்கள் வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகம் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும். தினசரி கிராமதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், ஒரு புகழ், ஒரு கௌரவம் இதெல்லாம் நமக்கு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் ஒரு சஞ்சல நிலை விலகும். பிரிந்திருந்தவங்க கூட மீண்டும் ஒன்று சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் கடிந்திருக்கிறது. தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். கடன் உதவி கிடைக்கும். ஒரு லைசன்ஸ்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா லைசன்ஸ்லாம் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பொதுவாக இந்த நேரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. ஒரு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகிறது. ரொம்ப நல்லா இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் அனைத்தும் விலகும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 2. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. கன்னியா ராசி அன்பர்களுக்கு
ஸோ ராசிநாதன் 3ஆம் இடம், ஒரு 9ஆம் இடத்தை பார்க்கறது நமக்கு சிறப்பு. ராசியை குரு பகவான் பார்க்குறாரு, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தடங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். 5ஆம் இடம் ரொம்ப அனுகூலமாக இருக்குங்க. குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகளில் யாராவது திருமணமாகாமல் தான் திருமணம் இப்போ கைகூடிய ஒரு நேரம். உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நிச்சயமான முறையில் நடக்கும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு கடுமையான பணிச்சுமை உங்களுக்கு வரப்போகிறது. ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படலாம். எந்த விஷயத்திலும் கொஞ்சம் எச்சரிக்கையோட கவனமாக இந்த தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நீங்கள் நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பொதுவாக பெண்களுக்கு குடும்பத்தினரால், குழந்தைகளால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இருந்த ஒரு இன்னல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான சிவப்பு மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, ராசிநாதன் கேந்திரத்தில், அதாவது ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்பட்டாலும் கேந்திரத்தில் மிகவும் அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய ஸ்தான பலமாகட்டும், பார்வை பலமாகட்டும், எல்லாமே நமக்கு ரொம்ப அனுகூலமாக நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி, சந்தோஷம் ஏற்படும். தொழில் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதெல்லாம் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார் ராசிநாதன். இப்போ அது போயின்னு இருக்கு. புதிய தொழில், புதிய வீடு, மண்மனை யோகம், இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ பெண்களுக்கு வீடு, மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய உச்சத்தினை உங்களால் அடைய முடியும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த நேரம் ஒரு அற்புதமான ஒரு நேரம். ஸோ தைரியமாக, தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும். பல காரியங்களிலும் இருந்து வந்த குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். தொழில் சார்ந்து இருந்து வந்த முயற்சிகள் அனைத்துமே பலிதமாகும். ஏதோ ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த நேரத்தில் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னா தைரியமாக ஆரம்பிக்கலாம். அர்த்தாஷ்டம சனி நினச்சலாம் பயப்படாதீங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. குரு பகவானுடைய அருட்பார்வை, ராசிநாதனுடைய ஒரு சஞ்சாரம் எல்லாமே அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் போய்கிட்டு இருக்குது. பொதுவாக அந்த நேரத்தை எடுத்துனோம்னா பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கள், தாமசம் அனைத்துமே விலகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான முயற்சி, கவனம், சிரத்தை என்பது அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் குருவினுடைய சஞ்சாரம் பல விதத்திலும் யோகங்களை அளித்தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளான நன்மைகள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண்மனை யோகம் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது சிறப்பு. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, சொல்வாக்கு, செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இதுவரை இருந்து வந்த சஞ்சல நிலை விலகும். எல்லா விதத்திலுமே நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான சிக்கல்கள் அது எல்லாமே விலகும். நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க.
அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொன்று, முடியும்னா முடியும்னு சொல்லுங்கள், முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லுங்கள். யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்காதீங்க. பல வகையிலும் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் போய்கிட்டு இருக்குது. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பயன்படுத்தணும். பொதுவாக இந்த நேரத்தை எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு ராசியில் 2 பெண் கிரகங்களுடைய ஒரு கூட்டணி, குரு மற்றும் செவ்வாயினுடைய அருட்பார்வை, எல்லா விதத்திலுமே நன்மைகள் நடைபெறும். சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். முக்கியமாக இந்த திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், இந்த நம்ம ஜாதகத்தை பார்த்து ஏதாவது ஜோசியர் சொல்லியிருப்பார், இந்த நேரத்தில் இந்த பரிகாரம் பண்ணுங்கள். இந்த உதாரணமாக இப்போ ஒரு நாகதோஷம் இருக்குன்னா இப்போ காளகஸ்தி போயிட்டு வர சொல்கிறது ஒரு பெரிய ஃபேஷனாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த காளகஸ்தி போகிறது, திருநாகேஸ்வரம் போகிறது, இந்த திருமணத்துக்குன்னு சொல்லி சில பரிகாரங்கள் யாராவது சொன்னால் அதை இந்த சுக்கிரன் நம்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது பண்ணினா ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. பல வகையிலும் யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் சேரும். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரனே ராசியில் அமர்ந்திருப்பது சிறப்பு. ஸோ தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும்னு நாம் நம்பலாம். இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு முடங்கி கடந்த காரியங்கள், சுடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் சேரும். புதிய உச்சநிலை உங்களால் அடைய முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் ஏற்படும். சகோதர சகோதரிகளான நன்மைகள் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் நீங்கும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த காலகட்டம் தொடங்கும் போது அயன சயன போக விரய ஸ்தானத்தில் சந்திரன் சுக்கிரனுடைய ஒரு நகர்வு. ஸோ எல்லா வகையிலுமே நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் சேரும். நீங்கள் கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, அது கும்ப லக்னமாக இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும்னு நாம் சொல்லலாம். பொருளாதாரத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். பெரும் பணம் ஈட்ட முடியும். நிறைய பேர் இந்த ஜென்ம சனி நடக்குது, நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். ரிஸ்க் எடுங்க, லோன் வாங்குங்க, புது தொழில் ஆரம்பிங்க, புது வீடு மண் மனை வாகனம் வாங்கலாம். இந்த ஜென்மசனி நடக்கும்போது தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜென்மசனி நடக்குது, அதனால் அதை ஒத்தி போடுறேன்னு சொல்லி நாம் செய்யக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம், பயப்படுற மாதிரி எதுவும் வராது. பெண்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் வளர்ச்சி முன்னேற்றம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, அபிவிருத்தி காணப்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகம் உண்டாகும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்களுக்கு ராசி பலமாக அமைஞ்சிருக்கு, 3ஆம் இடம் பலமாக அமைஞ்சிருக்கு, 5ஆம் இடம் பலமாக அமைஞ்சிருக்கு, 9ஆம் இடம் பலமாக அமைஞ்சிருக்கு, 11ஆம் இடம் பலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ பல வகையிலுமே நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் போய்கிட்டு இருக்குது. பொருளாதாரம் சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும்னு நாம் நம்பலாம். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். எந்த விதத்திலும் நன்மைகள் சேரும். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம். வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும்.
புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பெண்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். மாணக்கர்களுக்கு வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மாதிரி இப்போ இந்த எக்ஸாம் டைம் போயின்னு இருக்கு. நிச்சயமாக எக்ஸாமில் ஒரு நல்ல மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்பவே சிறப்பாக இருக்குது. ஸோ பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நேரம் எடுத்தோம்னா குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் விலகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம்.